வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. குழந்தைங்க பெரியவங்க யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி கீரை வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு. இந்த பருப்பு பாத்தீங்கன்னா மளிகை கடைகள்ல கிடைக்கும். வடை பருப்புன்னு கேட்டா கொடுப்பாங்க. பட்டாணி பருப்பு இல்லைன்னா கடலை பருப்பு மட்டுமே கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப இத 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அதிகபட்சம் 3 மணி நேரம் ஊறினா போதும். இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப இந்த பருப்புல இருந்து தண்ணியை சுத்தமா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா ஒன்னும் பாதியமா அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், ஒரு 3 சின்ன பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா அரைச்சாச்சு. இப்ப இத பருப்புல சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல கொஞ்சமா பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சமா, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல பொடியாய் நறுக்கிய பசலைக்கீரை ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பசலைக்கீரை சேர்த்திருக்கேன். பசலைக்கீரை மட்டும் இல்ல, சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, முளைக்கீரைன்னு எந்த கீரை வேணா நீங்க சேர்த்துக்கலாம். கீரையை சேர்க்கும் போது நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாம் நல்லா உடந்ததுக்கு அப்புறமா தான் நாம பொடியா நறுக்கி சேர்க்கணும். கீரை கழுவின தண்ணியோடையே அப்படியே சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு நமக்கு தண்ணி ஆயிடும். அப்புறம் வடை செய்யும் போது நமக்கு வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி சுத்தமா சேர்க்கவே இல்லை. ஆனா எல்லாமே சேர்ந்து நல்லா பிசையும் போது நமக்கு வடை தட்டுற பதத்துக்கு இருக்கு. அடுத்து இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முதலையே உப்பு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால உப்பு அதிகமா போக வாய்ப்பு இருக்கு. எல்லாமே சேர்ந்து கலந்து வந்ததுக்கு அப்புறம் கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்து லேசா பெசரி விட்டாலே போதும், நமக்கு சரியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்ப இத சின்ன சின்ன உருண்டைகளா இந்த மாதிரி உருட்டி லேசா வடையா தட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொழுக்கட்டை மாதிரி கொஞ்சம் சின்னதா மெலிசா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணா நீங்க செஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் நாம தட்டி வச்ச வடைகளை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம்.
கீரை வடையை எண்ணெயில சேர்க்கும் போது எண்ணெய் ரொம்பவும் சூடா இருக்கக்கூடாது, அதே நேரத்துல ரொம்பவும் சூடு கம்மியாவும் இருக்கக்கூடாது. எண்ணெய் அதிக சூடா இருக்கும் போது சேர்த்தீங்கன்னா வெளியில உங்களுக்கு சட்டுன்னு நிறம் மாறி வந்துடும். கீரைன்றதுனால சட்டுன்னு கருகிடும், ஆனா உள்ள வேகாது. எண்ணெயோட சூடு குறைவா இருந்துச்சுன்னா நீங்க வடையை சேர்த்ததும் வடை உங்களுக்கு சதசதன்னு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் நல்லா இருக்காது. அதே மாதிரி அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. வடையை 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. வடை நல்லா வெந்து இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இப்ப நம்ம வடைகளை வெளியே எடுத்துடலாம். அடுத்து சின்ன சின்னதா உருட்டி வச்ச வடைகளை சேர்த்துக்கலாம். இந்த வடைகளை சேர்த்து இப்ப இதையுமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. வடை வேகும் போது லேசா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க, அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வடைகளும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா செவந்து வந்துடுச்சு. நல்லா கிறிஸ்பியா இந்த அளவுக்கு வந்ததும் இப்ப நாம இத வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வடைகளையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்காங்க. இந்த வடை பாத்தீங்கன்னா ஸ்நாக்காவும் சாப்பிடலாம், சாம்பார் சாதம்